இன்றைக்கி நம்ம கிச்சனில் 10 காடையில் ஃப்ரை பண்ண போகிறோம். காடை ஃப்ரை பண்ணுறதுக்கு 10 காடை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடையிலேயே இதெல்லாம் தோலெல்லாம் உரிச்சிட்டு கொடுத்துட்டாங்க. நான் வீட்டில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 10 காடை. அதுக்கு மசாலா எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். 100 கிராம் கார்ன்ஃப்ளவர். இது மஞ்சள் தூள் 3/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 3 4 5 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் இந்த ஸ்பூனில் தான் எல்லா அளவுமே சேர்த்துக்கிறேன். 5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் 1 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து தயிர் 1 2 3 தயிரும் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தயிர் எதுக்காக சேர்க்குறோம்னா நம்ம காடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் தயிர் சேர்க்குறது. உப்பு தேவையான அளவுக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மசாலாலாம் கலந்தாச்சு. தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ காடையை மசாலில் பிரட்டி வச்சிடலாம். காடை வந்து ரொம்ப குட்டியாக தானே இருக்குது, அதனால் இதை கட் பண்ணலாம் கூட தேவையில்லை. அப்படி வேணும்னா லைட்டாக அப்படி மேலே கீறிக்கோங்க. ரொம்ப கீறினீங்கன்னா மொத்தமும் விரிஞ்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி உள்ளேயெல்லாம் மசாலா போட்டுக்கோங்க. நான் முழுசாக காடையை ஃப்ரை பண்ண போகிறதுனால தான் முழுசாக வச்சுருக்கேன். அப்படி கையில் இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நல்லா இந்த மாதிரி படுற மாதிரி நல்லா மசாலா தடவி விட்டுருங்க. நம்ம மீனெல்லாம் பொரிக்கிறதுக்கு மசாலா தடவும் இல்லையா, அந்த மாதிரி இது போல் ஃபுல்லுமே நல்லா உள்ளே எல்லாம் நல்லா படுற அளவுக்கு தடவி வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா காடையும் தடவி எடுத்து வச்சுக்கலாம். காடையில் மசாலாலாம் தடவி வச்சாச்சு. அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறமா பொரிச்சிக்கலாம். குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஊறணும். 1 மணி நேரம் ஊறினாலும் பரவாயில்ல, ஆனால் அரை மணி நேரத்துக்கு கம்மியாக எடுத்து பொரிக்கக்கூடாது. இப்போ ஊறினதுக்கப்புறமா எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். காடையை ஊற வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ பொரிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. காடையை பொரிச்சிக்கலாம். போட்டுட்டு உடனே திருப்பி போடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இல்லைன்னா நம்ம போட்ட மசால் வந்து அடியில் போய் ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டிங்கன்னா நம்ம தொட்டதுமே அது மேலே எலும்பி வந்துடும். அந்த மாதிரி பார்த்தீங்களா, ஒட்டாமல் வரும். அப்போ தான் மசால் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஏன்னா முழுசாக போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போது பார்த்தாலே தெரியுது நல்லா மொறுமொறுன்னு வெந்திருக்கு. மீதி இருக்க காடையும் இதே போல் பொரிச்சு எடுத்துடலாம். காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே முழுசாக அழகாக இருக்குது. பார்க்க டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்குது. சிக்கனில் சில்லி பண்ணுறதை விட காடை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இது போல் காடையில் ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.